லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரப்போறோம் லண்டனுக்கு. ஏப்ரல் 20th அன்னைக்கு O2 அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவெண்ட் பண்ணலாம். அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம். ஸோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஸோ பாய் அண்ட் see you there. ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ஃபோர், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், டூட்டி, சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரு கல்பனா, நீ டென்ஷன் ஆகி உடம்ப கெடுத்துக்கிட்டா அநியாயமா ஒரு உயிர் போயிடும்ல. ஏய், என்ன சொல்ற நீ? இல்ல, இப்பதான் உனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அதனால உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏன், நீ வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டியா? பாத்தியா பாத்தியா, இப்பவே டென்ஷனா இருக்க. உடம்ப பாத்துக்க, கல்யாண பொண்ணு இல்லையா? இவ பேசுறத பார்த்தா தினேஷ் போனை இவ தான் ரிசீவ் பண்ணிருக்கணும். இப்ப என்ன பண்றது? இந்த விஷயத்தை அம்மா கிட்ட உடனே சொல்லணும். பிரியா, சொல்லுமா. அம்மா, இந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலம்மா. நானே நினைக்கலம்மா இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும்னு. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? நீ மட்டும் இதை கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே ஷாக் ஆயிடுவ. சும்மா பில்டப் பண்ணாம விஷயத்தை சொல்லு. அம்மா, இத்தனை நாளா அந்த கல்பனா தினேஷ லவ் பண்றா, அவ வீட்டை விட்டு ஓடி போயிடுவான்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு நடந்திருக்குமா. என்ன அது? கல்பனா லவ் பண்ணிட்டு இருந்தால அந்த தினேஷ், அவனால அந்த கல்பனா கர்ப்பமா இருக்காமா. கல்பனா கர்ப்பமா இருக்காளா? என்னடி சொல்ற? ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? இது பாருமா, உண்மையை தானே சொல்ற, பொய் சொல்லலையே. இந்த மாதிரி விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா? ஐயோ, அப்புறம் அம்மா, எனக்கு ஒரு சந்தோஷம்னா அது உனக்கும் தானேமா. ஆமா, சொல்லுடி, என்ன மேட்டர் சொல்லு. அம்மா, தினேஷ் கல்பனா மொபைலுக்கு கால் பண்ணி என் குழந்தைக்கு அபிஷேக் அப்பாவா இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னாமா. பிரியா, அவன் கல்பனா கிட்ட சொன்னது உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? எப்படின்னா, கல்பனா மொபைலுக்கு ஒரு போன் வந்துச்சுமா. அந்த போனை ரிசீவ் பண்ணது நான் தான். நான் ரிசீவ் பண்ணது தெரியாம கல்பனா தான் ரிசீவ் பண்ணான்னு நினைச்சுக்கிட்டு அந்த தினேஷ் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாமா. அம்மாடி, அப்படின்னா அவ குழந்தைக்கு காரணம் தினேஷா?
சீ, 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 சீ. என்ன ஒரு அசிங்கம். ஹா, கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் வேற. அந்த சித்ரா தேவி பேச்சுக்கு பேச்சு கௌரவம் முக்கியம் மானம் முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்கா. அவ மக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்காளா? ஆமா, இந்த விஷயம் சித்ரா தேவிக்கு தெரியுமா? அம்மா அது தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சா அவ கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டா. அந்த கௌரவக்காரி இந்த விஷயம் தெரிஞ்சாலும் அவ ஏன் எல்லார்கிட்டயும் சொல்ல போறா? மான கௌரவத்துக்காக எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்றதுலயே குறியா இருப்பா. இருந்தாலும் இருக்கலாமா? எனக்கு என்ன தோணுதுன்னா இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் கல்யாணத்தை இவ்ளோ சீக்கிரமா முடிக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லனா ஏன் இவ கல்யாணத்துக்கு இவ்ளோ அவசரப்படணும்? தேதியை மாத்தி மாத்தி வேற வச்சிட்டு இருக்கா. நீ நினைக்கிறது 100க்கு 100 உண்மை. நீ பாத்துக்கிட்டே இருப்பியா இந்த விஷயத்தை ஊரெல்லாம் சொல்லி அந்த சித்ரா தேவி மானத்தை எப்படி வாங்குறேன்னு? அம்மா நீ அப்படி பண்ணா என் வீட்டு மரியாதை தானே போகும். மரியாதை நான் அப்புறம் போய் எல்லார்கிட்டயும் வெளிய சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமகனை எப்படி சொல்றது? ஓ மரியாதை எப்படி போகும்? நீ சித்ரா தேவியோட மருமக இல்ல, சுமித்ராவோட மருமக. எப்பவுமே நீ வேற அவ வேற. என்னம்மா சொல்ற? சரியாத்தான் சொல்ற. அந்த சித்ரா தேவி அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த அதிகாரமும் கிடைக்காது. அதனால அந்த அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீ தான் ஏதாவது பிளான் பண்ணணும். அப்புறம் நீ தான் அந்த வீட்டுக்கு எஜமான். சரிம்மா, இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு சமயம் கிடைச்சா நான் அங்க வரேன். அப்புறம் என்ன பண்ணலான்னு நான் அங்க வந்து சொல்றேன். அது மட்டும் இல்ல, அந்த சித்ரா தேவியோட மானத்தை எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு. அம்மா நீ இங்கெல்லாம் வர வேண்டாம். இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துரும். உனக்கு தான் விஷயத்த சொல்லிட்டேன்ல. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை அங்க இருந்தே சொல்லு, நான் செய்யறேன். விடுவேனா? நான் சும்மாவே வெறும் வாயையே மெல்லுவேன். இப்ப அவள் வேற கிடைச்சிருக்கு, வெட்டுவேனா? அந்த சித்ரா தேவியை என்ன பண்றேன்னு பாரு. நீயும் அந்த கல்பனாவை பத்தி ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணு. அப்புறம் அதே மாதிரி சித்ரா தேவிக்கும் இந்த விஷயம் தெரியுமான்னு தெரிஞ்சுக்கோ. நம்ம பிளான்க்கு யூஸ் ஆகும். சரிம்மா. கல்பனா, வலிய வந்து நீயே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க. தேங்க்யூ வெரி மச். சித்ரா தேவி, இனிமேதான் நீ இந்த பானுமதி ஆட்டத்தை பார்க்க போற. அம்மா கிட்ட எப்படி சொல்றது? எப்படியாவது சொல்லி ஆகணுமே. என்ன பண்றது? கல்பனா, கல்பனா, என்ன நீ? என்ன? பால் இல்ல வேண்டாம். நீங்க வர வர சரியா சாப்பிட்றதில்ல, நல்லாவே தூங்குறதில்ல. என்னாச்சு உங்களுக்கு? எப்பவுமே ஏதாவது ஒரு யோசனையிலே இருக்கீங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? அம்மா கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சதுக்கு இவ தான் சரியான ஆள். இவளை வச்சு அம்மா கிட்ட அந்த விஷயத்த கன்வே பண்ணிட வேண்டியதுதான். கல்பனா, அண்ணி, நான் உங்களை தான் கேக்குறேன். நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். நீங்க தான் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணணும். உங்களுக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பிரச்சனை? அண்ணி,
எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ப்ளீஸ் அண்ணி, நீங்க ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ப்ளீஸ் அண்ணி. என்ன கல்பனா சொல்றீங்க? கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்ல, இப்ப போய் இப்படி சொல்றீங்களே. சரி, கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு இப்ப என்ன ஆச்சு? ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிறேனா வேறொருத்தரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் O2 எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20ஆம் தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிறேனா வேறொருத்தரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? கல்பனா, என்ன சொல்றீங்க? ஆமா அண்ணி, இப்போ நான் கர்ப்பமா இருக்கேன். இந்த மாதிரி நிலைமையில நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? என்ன அப்படி பண்ணா என் வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பாவுக்கும் அபிஷேக்குக்கும் துரோகம் பண்ற மாதிரி ஆகாதா? கல்பனா, இதுக்கெல்லாம் யார் காரணம்? தினேஷ். தினேஷா? அதான் நீ நவராத்திரி அன்னைக்கு மாடியில இருந்து குதிச்சு நீங்க கூட பாத்தீங்கன்னு சொன்னாங்களே, அவர்தான். ஐயோ அண்ணி, அவரு ரொம்ப நல்லவர் அண்ணி. நாங்க 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். அவர் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. கல்பனா, நீங்க படிச்சவங்க, அதுவும் இல்லாம இவ்ளோ பெரிய வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நீங்களே இப்படி பண்ணலாமா? ஐயோ அண்ணி, நான் தப்பு பண்ணிருக்கேன், இல்லன்னு சொல்லல, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்தை மறைச்சிட்டு அபிஷேக் கல்யாணம் பண்ணா என்னோட தினேஷுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆகாதா? நீங்க தினேஷ்க்கு துரோகம் பண்றத சொல்றீங்க, ஆனா உங்களை பெத்து வளர்த்த அம்மாவுக்கு? ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சா கடவுளே, அவங்க எப்படி தாங்குவாங்க? அண்ணி,
இந்த விஷயத்தை பத்தி அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும் அண்ணி. என்ன கல்பனா சொல்றீங்க? அவங்களுக்கு தெரிஞ்சுமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க? தினேஷ்னுக்கு தெரியாது. அவங்க அபிஷேக்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அண்ணி, இந்த குழந்தைக்கு காரணம் அபிஷேக் இல்ல, தினேஷ் தான். நீங்களே எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லிடுங்களேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. இல்லனா அபிஷேக், தினேஷ், நான் யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டோம் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, இந்த விஷயம் உங்க கையில தான் அண்ணி இருக்கு. கல்பனா, இந்த வீட்ல ஏன் நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அத்துக்கிட்ட இந்த விஷயத்தை நான் போய் எப்படி பேசுறது? ஐயோ ஐயோ அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, அண்ணி உங்க கால்ல விழுறேன். கல்பனா, ப்ளீஸ் கல்பனா, நீங்க போய் என் கால்ல விழுறீங்க. தயவு செஞ்சு எழுந்திருங்க. இல்ல, நீங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு சொன்னதால நான் சொல்றேன்ல, எழுந்திருங்க. அழாதீங்க, அழாதீங்கன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு அழாதீங்க கல்பனா. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் ஐயோ, என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? ஒரு பக்கம் தினேஷ்க்கு துரோகம் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் அபிஷேக் கிட்டயும் சொல்ல முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் என்ன அண்ணி செய்யறது சொல்லுங்க ப்ளீஸ் அண்ணி. எனக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனா இந்த விஷயத்துல என்னால எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் செய்யறேன். சரிங்க அண்ணி, கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறமா ஏன் இப்படி அழறீங்க? அழாதீங்க. நான் பாக்குறேன். அம்மா, கிச்சன்ல நீங்க எடுத்து வைக்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேம்மா. சரி, நான் வந்து பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்கம்மா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிடுவீங்கல்ல? எனக்கு அம்மா முகத்துல முழிக்கவே வெக்கமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அத்தை கிட்ட நான் பேசுறேன். பால் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு நிம்மதியா படுத்துக்கங்க, சரியா? என்ன மாதிரி நினைச்சோமோ அது அவகிட்ட சொல்லிட்டோம். நிச்சயமா சீதா இந்த விஷயத்த அம்மா கிட்ட கன்வே பண்ணிடுவா. இந்த கல்யாணமும் நிக்கும். நான் ஆசைப்பட்ட மாதிரி தினேஷ் கூட நான் சேர்ந்து வாழ்வேன். ஹாய், உங்களுக்கு சின்ன இல்லை பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார் விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார் விஜயோட லண்டன் லான்ச்சும் அன்றைக்கி தான் நடக்க போகுது. நிறைய ஆர்டிஸ்ட், நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அதில் பங்கேற்க போகிறாங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்களா? April 20th, லண்டன் O2 Arena. Make it.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூங்கிட்டு இருக்கான். ச்சே. சக்கரவர்த்தி குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டு இவனால எப்படி நிம்மதியா தூங்க முடியுது? மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஹலோ ஹலோ தம்பி, நான் கல்பனா நாத்தனா இருக்காங்கல்ல, பிரியா பிரியா அம்மா பானுமதி பானுமதி பேசுறேன். சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? உனக்கு ஆப்பு வைக்கத்தான். இந்தியாவுக்கே ராத்திரியில தான் சுதந்திரம் கிடைச்சது. அதான் உனக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக இந்த நேரத்துல ஃபோன் பண்ணேன். என்னது? அபிஷேக், அர்ஜென்ட்டா நாளைக்கு நான் உன்னை பார்க்கணும். என்ன எதுக்கு பார்க்கணும்? இத பாரு அபிஷேக், இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவசியம்னா நான் சொல்ற இடத்துக்கு வா, அனாவசியம்னா விட்டுடு. இத பாரு அபிஷேக், நான் மறுபடியும் சொல்றேன், இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். வந்தா உனக்கு நல்லது, இல்லைன்னா அவ்வளவுதான். இனிமே இவன் எப்படி நிம்மதியா தூங்குவான் பாக்குறேன். வருவான். என்னவா இருக்கும்? எதுக்கு என்ன வர சொல்றாங்க? கல்பனா விஷயத்தை எப்படி அத்தை கிட்ட சொல்றது? அவங்க தலையில இருந்த பாரத்தை தூக்கி ஏன் தலையில வச்சுட்டாங்களே. தினேஷ் தான் இதுக்கு காரணம்னு சொன்னா அத்தை எப்படி தாங்குவாங்க? ஐயோ, எப்படியோ இந்த விஷயத்த சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும். எப்படி சொல்றது? அத்தை அபிஷேக் தான் காரணம்னு நினைச்சு ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு இருக்காங்களே. அந்த கற்பனையில இடி விழுற மாதிரி கல்பனா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களே.